இன்று நடைபெறுகிறது விமானப்படையின் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி. மெரினா கடற்கரையில் பல லட்சம் மக்கள் கூடுவர் என எதிர்பார்ப்பு. விமான சாகசங்களை காண வருவோருக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த வாகனங்களில் வருவோர் காலை 9:30 மணிக்குள்ளாக அனுமதிக்கப்பட்ட நிறுத்தங்களுக்கு வர வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தல். வரலாற்றை மாற்றி எழுத பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். திமுகவை குடும்ப கட்சி என்று சொன்னால் கோபம் வருவதில்லை என்றும் எம்பி திருச்சி சிவாவின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. நம்மளை பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பமாக வந்து குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 65% தொகையை மத்திய அரசே வழங்கும். தமிழக அரசுக்கு பதிலாக மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கே நேரடியாக நிதி வழங்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திடீர் அறிவிப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. சென்னை, திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல். மதுரை, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அக்டோபர் 15 வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.65% வாக்குகள் பதிவு. ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை. ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். ஜம்மு காஷ்மீரிலும் காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி வெற்றி பெறும் என கணிப்பு. நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் பட்டினப்பாக்கம் மீன் மார்க்கெட். கடைகள் ஒதுக்குவதில் இருந்த சிக்கல்கள் தீர்த்து வைப்பு. பாலியல் புகாரில் சிக்கிய நடன இயக்குநர் ஜானிக்கான தேசிய விருது நிறுத்தி வைப்பு. விழாவில் கலந்து கொள்ள நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. சர்வர் கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட இண்டிகோ விமான சேவைகள். சுமார் 16 மணி நேரத்திற்கு பின்னர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விட்டதாக இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. திருப்பதியில் வழங்கப்பட்ட அன்னதான உணவில் பூரான் கிடந்ததாக சர்ச்சை வீடியோ. பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என தேவஸ்தானம் வேண்டுகோள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கோலாகலம். இரண்டாம் நாளில் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பசாமி. ஹெஸ்புல்லாவின் அடுத்த தலைவர் என கருதப்பட்ட ஹஷீம் சஃபீதின் கொல்லப்பட்டதாக தகவல். அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஹெஸ்புல்லா அமைப்பு விளக்கம். தங்களை சீண்டினால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தாக்குதல் இருக்கும் என இஸ்ரேலுக்கு ஈரான் ராணுவம் பகிரங்க மிரட்டல். 7 முறை தாக்குதல்களை சமாளித்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பெருமிதம். மகளிர்
இன்று இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதல். முதல் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி வெற்றிக் கணக்கை தொடங்குமா என எதிர்பார்ப்பு. கமல்ஹாசனை தொடர்ந்து ரஜினிகாந்துடன் இயக்குநர் மணிரத்னம் இணைய உள்ளதாக தகவல். ரஜினியின் பிறந்த நாளில் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. இதனை காண ஏராளமானோர் திரள்வார்கள் என்பதால் வாகன நெரிசலை தடுக்கும் வகையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதற்காக 3 நாட்களாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை நேரடியாக கண்டுகளிக்க ஏராளமானோர் வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி காமராஜர் சாலையில் காந்தி சிலை முதல் போர் நினைவு சின்னம் வரை வாகன போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மையூரில் இருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிமுனை செல்பவர்கள் அதனை தவிர்த்துவிட்டு சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலை வழியாக பாரிமுனை செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல பாரிமுனையில் இருந்து திருவான்மையூர் செல்பவர்களும் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அண்ணா சிலையில் இருந்து புறப்படும் மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி பிரதான சாலை, ஐசவ் சந்திப்பு, ஆர்கே சாலை, மந்தவெளி மற்றும் மயிலாப்பூர் வழியாக திருப்பிவிடப்படும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலாஜா சாலையில் கனரக வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பட்டினப்பாக்கம் சாலை, லூப் சாலை, மாநில கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, லேடி வெலிங்டன் கல்லூரி, செயின்ட் பீட்ஸ் பள்ளி வளாகம், களங்கரை விளக்கம் சாலை, கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகம், தீவுத்திடல், PWD மைதானத்தில் வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. காலை 9:30 மணிக்கு முன்னதாக வாகன நிறுத்தங்களுக்கு வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்ணா சதுக்கத்திற்கு வழக்கமாக இயக்கப்படும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக 75 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் DMS மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து 25 சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசினர் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை பல்கலைக்கழகம் வரை 3 நிமிட இடைவெளியில் சிற்றுந்துகளும், DMS மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள VM தெருவரை 2 நிமிட இடைவெளியிலும் ஒட்டுமொத்தமாக 25 சிற்றுந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய பேருந்து நிலையங்களில் அலுவலர்களை நியமித்து பேருந்துகள் இயக்கத்தினை கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பாதுகாப்பு பணிகளுக்காக 6500 காவலர்கள், 1500 ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விமான சாகச நிகழ்ச்சியை காண வருவோர் தங்களது வாகனங்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டை முன்னிட்டு போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களினுடைய சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற இருக்கிறது. இதை பார்வையிட ஏராளமானோர் கூடுவார்கள் என்பதால் அங்கு விரிவான வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்க எவ்வளவு வாகனங்கள் நிறுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம்.
தீவுத்திடல் பகுதியில் வாகன நிறுத்துமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கு 1000 கார்கள் மற்றும் 5000 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கடுத்ததா மன்றோ சிலை முதல் பல்லவன் சாலை வரைக்குமாக 200 கார்கள் மற்றும் 500 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் பகுதியில் 100 கார்கள் மற்றும் 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை மைதானம் PWD கிரவுண்ட்ல 100 கார்கள் மற்றும் 100 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததா ஓமந்தூரார் மருத்துவமனை அந்த வளாகத்தில் 500 கார்கள் மற்றும் 200 இருசக்கர வாகனங்களை அங்க நிறுத்துவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததா பார்த்தோம்னா கலைவாணர் அரங்கம் பகுதியில் 250 கார்கள் 300 இருசக்கர வாகனங்களை அந்த பகுதியில் பார்க்கிங் செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா விக்டோரியா விடுதி மைதானம் அந்த ஹாஸ்டல் கிரவுண்ட்ல 150 கார்கள் 500 இருசக்கர வாகனங்களை அங்க நிறுத்ததற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. செயின்ட் பெட்ஸ் பள்ளி மைதானம் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல 500 இருசக்கர வாகனங்களை பார்க் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா சிறப்பு குழந்தைகள் பள்ளி வளாகத்தில் 100 கார்கள் மற்றும் 200 இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததான் லூப் சாலை. இந்த லூப் சாலை பகுதியில் 1000 கார்கள் மற்றும் 500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் ஷோவை பார்வையிட வருபவர்கள் வாகனங்கள்ல இந்த குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாம் வாகனங்களை பார்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நிறுத்தும் இடத்திற்கு காலை 9:30 மணிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு காவல்துறை தரப்புல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரிவான போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மெரினா பகுதியை வந்தடைவதற்கான சிவானந்தா சாலை, பாரதி சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகள் என்பது முறையாக பராமரிக்கப்பட்டு அந்த போக்குவரத்து மாற்றங்கள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ராணிமேரி கல்லூரி மற்றும் லேடி வில்லிங்டன் கல்லூரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் இந்த விமான சாகசத்தை பார்வையிட வருவார்கள் என்பதால் இந்த விரிவான வாகன நிறுத்தும் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. இதேபோல திண்டுக்கல், தேனி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும், திருச்சி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. இதனிடையே சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நம்முடன் களத்தில் இருப்பதால் பருவமழையை சமாளித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நாசர், தாமு அன்பரசன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அம்பத்தூர், மாதாவரம் பால் பண்ணைகளில் மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், பால் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நம்மால் மின் இணைப்பு வழங்க முடியாது. அதனால் தாழ்வான பகுதியில் உள்ள EB பாக்ஸ்களை இப்பொழுதே உயர்த்தி வைப்பதற்கான நடைமுறை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் நம்முடன் களத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த எண்ணம் ஏற்பட்டுவிட்டார். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்து விடலாம் என்ற நிம்மதி மக்களுக்கு வந்துவிடும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மழையினால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் துண்டிக்கப்படும் பட்சத்தில் வயர்லெஸ் போன் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்த நிலையில் வரும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஹரியானா
சட்டப்பேரவை தேர்தலில் 65.65% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நேற்று தேர்தல் நடைபெற்றது. இங்கு ஆளும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. நேற்றைய வாக்குப்பதிவில் முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார், ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீராங்கனை மனுபாக்கர் உள்ளிட்டோர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் சர்க்கி தாத்ரியில் தனது வாக்கை பதிவு செய்தார். நேற்று மாலை 6 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 65.65% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஹரியானாவில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக சனிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. அனைத்து கணிப்புகளுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளன. தைனிக் பாஸ்கர் நாளிதழ் காங்கிரசுக்கு 44 முதல் 54 இடங்களும், பாஜகவுக்கு 15 முதல் 29 இடங்களும் கிடைக்கும் என்று கூறியுள்ளது. துருவ் ஆய்வு மையம் காங்கிரசுக்கு 50 முதல் 64 இடங்களும், பாஜகவுக்கு 22 முதல் 32 இடங்களும் கிடைக்கும் என்று கணித்துள்ளது. பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் காங்கிரஸ் 49 முதல் 61 தொகுதிகளையும், பாஜக 20 முதல் 32 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளது. ரிபப்ளிக் டிவி மேட்ரிஸ் அமைப்புடன் இணைந்து நடத்திய ஆய்வில் காங்கிரசுக்கு 55 முதல் 62 இடங்களும், பாஜகவுக்கு 18 முதல் 24 இடங்களும் கிடைக்கும் என்று கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரியவந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு 90 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற்றது. அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதில் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கூட்டணி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அனைத்து கருத்து கணிப்பு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. இதில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் காங்கிரஸ் கூட்டணி 35 முதல் 45 தொகுதிகளில் வெல்லும் என்று கணித்துள்ளது. இந்தியா டுடே CO2 நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணி 40 முதல் 48 தொகுதிகளில் வெல்லும் என்றும், தைனிக் பாஸ்கர் நாளிதழ் காங்கிரஸ் கூட்டணி 35 முதல் 40 இடங்களையும், பீப்புள்ஸ் பல்ஸ் 46 முதல் 50 இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் கணித்துள்ளன. பாஜகவை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 20 முதல் அதிகபட்சம் 32 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பிருப்பதாக 5 நிறுவனங்களும் கணித்துள்ளன.